ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ட்ராவல் vlog தாங்க பார்க்க போகிறோம். வீட்டில் இருந்து போர் அடிக்குதுன்னு கரும்பு சாப்பிட்டே யோசிச்ச இடம் தான் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். நாங்கள் இங்கே ஏர்லி மார்னிங் 6 o'clock வந்துட்டோம். நீங்கள் இங்கே வர மாதிரி இருந்தால் ஏர்லியாக பிளான் பண்ணுங்கள். பிகாஸ் நாங்கள் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 6 வண்டிங்க இருந்தது. இங்கே ஒரு நாளைக்கு 250 வண்டி தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஏர்லியாக வந்து டிக்கெட்ஸ் வாங்கிடுங்க. இங்கேருந்து நம்ம ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும் சஃபாரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நாங்கள் போகிறப்போ அழகாக சன்ரைஸ் ஆகிட்டு இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இங்கேருந்து நம்ம 2 செக் போஸ்ட்டை க்ராஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் செக் போஸ்ட்டில் நிற்க வேண்டியதில்லை, செகண்ட் செக் போஸ்ட்டில் நிற்கணும். செகண்ட் செக் போஸ்ட்டில் தான் வெல்கம் டு கேரளா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ்னால ஆர்ச் இருக்கும். அதுக்குள்ளே போய் தான் நம்ம டிக்கெட்ஸ் எடுக்கணும். இங்கே டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ண கொஞ்சம் லேட் ஆனதுனால நாங்கள் அங்கேருந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு டீப் டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்க ஃபீல் கிடச்சிது. நாங்கள் ஏர்லியாக கிளம்புனனால ரொம்ப குளிராக இருந்தது. நீங்கள் ஏர்லியாக பிளான் பண்ணிங்கன்னா ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போய்க்குங்க. அங்கே ஒரு கால்வாய் மாதிரி தண்ணி போயிட்டு இருந்தது, பார்க்கறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. காலையில் இந்த மாதிரி ஒரு வியூவை பார்க்கறக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. பனிமூட்டத்தோட அப்படியே பார்க்கறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதுதான் டிக்கெட் கவுண்டர். இங்கே தான் நம்ம டிக்கெட்ஸ் எடுக்கணும். இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணி அடுத்த லொக்கேஷனுக்கு போகணும். நம்ம போகிற வழிங்களில் நிறையா கோயில்கள் வீடுகள் எல்லாம் இருந்தது. கொஞ்சம் தூரத்துக்கு இந்த மாதிரி வீடுகள் எல்லாம் ஊரெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கே நிறைய மயில் இருக்குது. நீங்கள் எங்கே திரும்பினாலும் மயிலை பார்க்கலாம். இந்த லொக்கேஷனே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் அப்படியே இந்த லொக்கேஷனை பார்த்துட்டு ஃபாரஸ்ட்குள்ளே ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே நிறையா மூங்கில் மரங்கள் உடஞ்சி விழுந்துருந்தது. 4th செக் போஸ்ட் க்ராஸ் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி உடஞ்ச மூங்கில் மரங்களை பார்க்கலாம். அங்கே ஒரு கடை இருக்குது. நீங்கள் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் அங்கேயே சாப்பிட்டுட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு உங்களோட சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த 4th செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் கார் அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட வேனில் தான் நம்மளை கூப்பிட்டு போவாங்க. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே அழகாக புள்ளி மான்கள் குதித்து விளையாண்டுட்டு இருந்தது. பார்க்கறக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல நின்று ரசிச்சுட்டு எங்களோட சஃபாரியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது டோட்டலாக 56 கிலோமீட்டர்ஸ் போகும். 3 hours நம்மளுக்கு வந்து இந்த சஃபாரி இருக்கும். இந்த மார்னிங் 8 o'clock ஸ்டார்ட் ஆகிடுது. டில் 2 PM வரைக்கும் இருக்குது. 3:30க்கு ஒரு பேட்ச் இருக்குது. ஆனால் அது வந்து ஸ்டே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பேட்ச் அலோவ் பண்ணுறாங்க. இது 300 per head சார்ஜ் பண்ணுறாங்க. இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து அங்கே ஸ்டே பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டேக்கெல்லாம் வந்து நீங்கள் தனியாக சார்ஜ் இருக்குது. நீங்கள் வந்து வெப்சைட்லேயே உங்களோட ஸ்டே அக்காமடேஷன்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் போன லொக்கேஷன் தான் தூணக்கடவு டேம். இதை பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. மார்னிங் இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கே தண்ணி தேங்கி நிற்கிறதும் மழையும் ஒன்றா பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருந்தது. நாங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டோம். நாங்கள் செகண்ட் போன லொக்கேஷன் தான் கன்னிமராத்தேக்கு. இந்த மரத்துக்கு 460 years ஆச்சுங்களாமாங்க. இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியும் சொல்கிறாங்க. அங்கே வசிக்கிற மக்கள் ஒரு தடவை இந்த மரத்தை வெட்டலான்னு சொல்லிட்டு போகிறப்போ இதுலேருந்து பிளட் வந்ததாகவும் அதுக்கப்புறத்துலேருந்து இது கடவுளாக கும்பிட்றதாகவும் சொல்கிறாங்க. ரொம்ப பெருசாக ஹைட்டாக இருந்தது இந்த மரம் பார்க்குறதுக்கே. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த தூணக்கடவு டேமோட பேக் சைடு வியூ. இந்த ரோடு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. இந்த காட்டுக்குள்ளேருந்து இந்த வர ரோடு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அங்கேருந்து நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அடுத்து போன லொக்கேஷன் தான் தூணக்கடவு டேம் வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்க்குறக்கே அந்த டேமோட வியூ பாயிண்ட் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டேமோட வியூ மட்டும் தெரியலைங்க, இந்த ஹோல் ஃபாரஸ்ட்டோட வியூவுமே தெரியுது. பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது. நாங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்று வியூவை ரசிச்சுட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு போயிட்டோம். நாங்கள் காட்டு பண்ணைங்களையும் புள்ளி மான்களையும் ஒரே இடத்துல பார்த்தோம். புள்ளி மான்கள் அழகாக குதித்து குதித்து விளையாண்டுட்டு இருந்தது. காட்டு பண்ணைங்களும் ஏதோ பிஸியாக பண்ணிகிட்டு இருந்தது. நாங்களும் எங்காச்சும் புளியை பார்த்துட மாட்டோமா, புளி எங்காச்சும் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருந்தோம். இதை மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் வர வண்டிங்க வேறு அங்கே புளி இருக்குது இங்கே புளி இருக்குதுன்னு வேறு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால ரொம்ப தெளிவாக நாங்கள் எங்காச்சும் புளி இருக்காதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம். நாங்கள் அடுத்ததாக போன லொக்கேஷன் தான் பரம்பிக்குளம் டேம். இதை பார்க்குறக்கே ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏதோ ஒரு ஐலாண்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆச்சு. இந்த உலகத்தில் பார்க்க வேண்டிய அழகான விஷயங்கள் நிறையா இருக்குங்க. நாங்கள் கடைசி வரைக்கும் இந்த ட்ரிப்பில் மானையும் காட்டு பண்ணியும் குரங்கையை தவிர வேறு எதுவுமே பார்க்கலைங்க. நாங்களும் எங்காச்சும் புளியை பார்த்துட மாட்டோமான்னு பார்த்துக்கிட்டே வந்தோம். பட் கடைசி வரைக்கும் எங்கேயுமே பார்க்கல. பட் நிறையா வியூஸ் டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன் எல்லாம் பார்த்தோம். அந்த ஹாப்பினஸோடு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.